குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திருத்தெரியிலே முருகப்பெருமான் வலம் வருகின்ற அற்புதமான காட்சிகளை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முருகன் என்றாலே அழகன் என்று பொருள்படும். முருகு என்றால் அழகு என்பார் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அப்பேற்பட்ட அந்த அழகன் இந்த பழனியம்பதியிலே எப்படி திருக்கோவில் கொண்டிருக்கிறான் தெரியுமா? தண்டாயுதபாணியாக, அதாவது எந்தவிதமான ஆபரணங்களும் இல்லாமல், ஆடைகளும் இல்லாமல், வெறும் கோவணத்தை மட்டுமே அணிந்து கொண்டு நமக்கெல்லாம் தரிசனம் தருகின்றார். ஆண்டி கோலத்தை தரிசித்தால் ஆண்டியாகி விடுவார்கள் என்று ஒரு சொலவடை சொல்வார்கள். அப்படி அல்ல. ஒரு தெய்வத்தை எந்த திருக்கோலத்திலே நாம் தரிசித்தாலுமே அந்த தெய்வத்தின் பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைத்துவிடும். ஆடையில்லாமல் ஒரு கோவணத்துடன் குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை பார்த்தால் நாம் ஆண்டியாகி விடுவோமா? நாம் எந்த அளவுக்கு உற்சாகமாகிறோம்! ஒரு குழந்தையை கொஞ்சுகிற போது நமது மனம் எந்த அளவுக்கு குதூகலிக்கிறது! அதே போலத்தான் இந்த தண்டாயுதபாணியும் பழனியிலே மலைக்கு மேலே விற்றிருக்கிறான். இதோ அறுபடை வீடுகளையும் தற்போது நாம் மீண்டும் தரிசிக்கிறோம். அந்த படை வீடுகள் அதே வரிசையிலேயே தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்றால் ஒரு ஆலயத்திலேயே இந்த அளவுக்கு இறைவனை தரிசிக்க முடியுமா என்பது இந்த தினத்தில் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இருந்த இடத்தில் இருந்தவாறே இத்தனை ஆலயங்களின் காட்சிகளையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது என்று சொன்னால், தந்தி தொலைக்காட்சி உங்களுக்கெல்லாம் நேரலையாக இந்த நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த தைப்பூச நாளிலே முருகப்பெருமானின் அருளை அனைவரும் பெற வேண்டும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.